இப்போ பார்க்க இது வந்து ஒரு செவலை மாடு. செவலை மாட்டில் பொடி தரத்து மாடு, கட்டத்தரமான மாடு. கட்டத்தரமான மாடுனா ஒரு 5 10 லிட்டர் கறக்கும். 5 10 லிட்டர் கறக்கணும்னா இவ்வளோ ஒரு மடிகாம்பு. நல்ல துப்புரமான செவலை, மூஞ்சியில் மட்டும் கருப்பு. நல்ல கிராஸ் மாட்டில் ஒரு 5 10 லிட்டர் கறக்கும். நல்ல மாடு, பொடித்தரத்து மாடு. பொடித்தரத்து மாடுனாலும் நல்ல நல்ல மடிகாம்பு, நல்ல குணமனம், நல்ல குணமனம், நல்ல பைச்செட்டு, நல்ல மண்டைச்செட்டு, நல்ல துப்புரவான மாடு. சித்த செவலை மாடு, 6 பல்லு கிடீரி, 2வது கிடீரி மாட்டினாலும் துப்புரவான மாடு, நல்ல மாடு. ஒரு 5 லிட்ரு கறக்கணும். பொடித்தரத்து மாடு. தீவனமும் குறைய போட்டாலும் போதும். நல்ல கறவத்தரை அதிகம். பொடி மாடுனா கொஞ்சம் தீவன செலவு கம்மி. தீவன செலவு கம்மினாலும் நல்ல மாடு, நல்ல மடிகாம்பான மாடு, நல்ல மாடு, துப்புரவான மாடு. செவலையில் சுழிகிளி துப்புரவான மாடு, நல்ல மாடு. நல்ல 4 காலும் அந்த கருங்கால். செவலையில் கருங்கால் மாடு, மூஞ்சியில் கருப்பு இருந்தாலே அந்த மாடு கறவத்தரம் அதிகம் இருக்கும். அந்த செவலை மாடாக இருந்து மூஞ்சிலையும் மண்டையிலே கருங்கால் இருந்துச்சுன்னா அந்த மாடு நல்ல கறவத்தரம் அதிகம் இருக்கும். இது ஒரு 5 10 லிட்டர் கறக்கும். நல்ல மாடு, தரமான மாடு, நல்ல மாடு. நல்ல குணமனமான மாடு, துப்புரவான மாடு, நல்ல மாடு. இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள்.